Students, good afternoon. நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தெர்மோடைனமிக்ஸ் 11th பிசிக்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் பா. இந்த சாப்டர் வந்து கெமிஸ்ட்லயும் வரும். பட் கெமிஸ்ட்ல படிக்கிறதோட பிசிக்ஸ்ல கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல 3 to 4 கொஸ்டின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து வரும். ஜேஇனா 3 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது, நீட்னா 4 சம்டைம்ஸ் 5 கூட என்ன ஆகுதுன்னா வருது. தெர்மோடைனமிக்ஸ்னா நீங்க என்சிஆர்டி புக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு கைடோ பார்த்துட்டு சம் அமௌண்ட் இருக்கும் அது மட்டும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ற தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் பெருசு. நான் சொல்ற இந்த தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற சாப்டர்ல ஒரு 7 டிவிஷன் வரும். நாம கிட்டத்தட்ட 7 டிவிஷனை படிக்கணும். 7 டிவிஷனையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 10ல இருந்து 12 கிளாஸ் ஆகும். ப்ராப்ளம்ஸோட கம்ப்ளீட் பண்றதுக்கு 10 to 12 கிளாஸ் ஆகும். ஸோ என்னைக்கு எந்த டிவிஷன் ஸ்டார்ட் பண்றனோ அப்ப அந்த டிவிஷனோட இன்ட்ரோவை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுல என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லுவேன். எது வரையும் அந்த டிவிஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். ஒரு 2 டிவிஷனுக்கு அப்புறம் 7 டிவிஷனோட மைண்ட் மேப் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு தரேன். பிளஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் ஷேர் பண்ணிருப்பேன். அதை பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பிரிண்டட் நோட்ஸை கையில வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பிரிண்ட் எடுக்கலைன்னா இன்னொரு மொபைல்லையோ இல்ல இன்னொரு சிஸ்டம்லயோ அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே சப்போஸ் பண்ணலைனாலும் டிஸ்பிளே பண்றத ஒழுங்கா என்ன பண்ண அப்படின்னா கவனி. அதை பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. அகைன் நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ அந்த நோட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் இந்த தெர்மோடைனமிக்ஸோட ரிமைனிங் பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உனக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். பிளஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வீடியோவை சைட்லயும் என்ன பண்ணிடுவேன்னா அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீ 11th லாகின் டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 12th தனி லாகின் டீடைல், 11th தனி லாகின் டீடைல். 11th லாகின் டீடைல் வழியா போய் இந்த வீடியோ வேணும்னா திருப்பி நீ என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்ப திருப்பி தெர்மோடைனமிக்ஸ்குள்ள வருவோம். தெர்மோனா ஹீட், டைனமிக்ஸ்னா ஹீட்னால வர பிஹேவியரல் சேஞ்சஸ் அனலைஸ் பண்றதா டைனமிக்ஸ். அப்ப தெர்மோனா ஹீட் கொடுக்கணும், அதனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற அனாலிசிஸ நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம்னா தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 to 8 டிவிஷன்ஸ் இருக்கு. இதுல டிவிஷன் 1ல நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா, ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபெட்டிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ் இதெல்லாம் படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் பாக்குறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எல்லாத்துலயும் இருக்கிற ஃபார்முலா பார்த்துட்டு ப்ராப்ளம் பார்க்க கூடாது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். பிளஸ் நிறைய புக் ஆத்தர்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் எழுதுல பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எதை பத்தி முதல்ல பேசுறது, எது ரெண்டாவதா பேசுறதுங்கிற ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும். எனக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு, எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிவிஷனா பிரிச்சிட்டேன். எந்த டிவிஷனோ அந்த டிவிஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், லெசனுக்கு இன்ட்ரோடக்ஷனா கொடுக்க போறது இல்லை, அந்த டிவிஷனுக்கு இன்ட்ரோடக்ஷன். இப்ப தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா, ஐசோதெர்மல், அடியபெட்டிக், ஐசோபேரிக், ஐசோகோரிக் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு எது தேவையோ இல்ல இந்த ப்ராசஸ்ல இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்னவோ அதை பத்தி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரோவை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிவிஷனுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த லெசனுக்கு நாம என்ன பண்ண முடியாதுன்னா இன்ட்ரோ கிரியேட் பண்ண முடியாது. மொத்த லெசனுக்கு இன்ட்ரோ கிரியேட் பண்ணா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் அப்படிதான் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் போட்டு தெர்மோடைனமிக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. சொன்னது இமீடியட்டா வராது, சொல்ற இன்ட்ரோடக்ஷனே லேட்டா தான் வரும், அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால நீங்க புக் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நான் கம்ப்ளீட் நோட்ஸ் அனுப்புறேன், பிரிண்ட் எடுத்துக்கோங்க, நீட்டா ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் இது. இந்த லெசன் வேவ்ஸ், எஸ்கெச்எம், கிராவிடேஷனு, சாலிட்ஸ் இதெல்லாம் நீங்க தரவா இருந்தீங்கன்னாவே நீட்ல நல்ல ஸ்கோர் என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம். இதெல்லாம் தரவா இருந்தீங்கன்னா 11th பொறுத்தவரையும் ஜேஇ டெஃபினட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன்ஸ் தான் சம்வாட் ஈஸி என்னைய பொறுத்தவரையும். அதுல பெருசா டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது, வந்தாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு மித்த கொஸ்டின்ஸ் மோட அட்டன் பண்ணலாம். பட் இந்த லெசன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த லெசன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால எப்பயும் இந்த லெசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணா தரவா படிக்கணும். நம்ம பொறுமையா படிப்போம். பொறுமையான என்னன்னா ஸ்லோவா படிக்கிறது கிடையாது, தெளிவா படிப்போம். ஒரு செக்மெண்டா படிச்சுட்டு ஒன்னா ரிவைஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்ப நான் இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நைட்டும் இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ள வீடியோ போட்டுருவேன்.
நீங்க திருப்பி அடுத்த சண்டே வர்றதுக்குள்ள ஒரு கிளான்ஸ் அந்த வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி சண்டே கிளாஸ்க்குள்ள வாங்க. சரியா? சரி, இப்ப நான் வந்து டிவிஷன் 1 போறேன். டிவிஷன் 1 என்ன? தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா படிக்கணும், தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா படிக்கணும், ஐசோதெர்மல் ப்ராசஸ் படிக்கணும், ஐசோபேரிக் ப்ராசஸ் படிக்கணும், ஐசோகோரிக் ப்ராசஸ் படிக்கணும், அடியபெட்டிக் ப்ராசஸ் படிக்கணும், படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த டிவிஷனை ஒழுங்கா படிக்கிறதுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்ப ஒரு நிமிஷம் எல்லாருமே லாகின்ல இருங்க. நான் கீழே போயிட்டு ஹோஸ்ட்ல போயிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். லாகின்ல இருங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா, ஷேர் பண்ணாம வந்துட்டேன், அதனால ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அப்ப தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா, தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா, 4 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் படிக்கிறதுக்கு நான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அந்த டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? நான் ஒரு 1 kg மாஸ் எடுத்துக்கிறேன், அதோட டெம்பரேச்சரை 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும். இப்ப உங்க கையில ஒரு 1 kg மாஸ் இருக்கு, அதோட டெம்பரேச்சர் 30 கெல்வினா இருக்கு. நீங்க சப்போஸ் அதை 31 கெல்வினா மாத்தணும். அப்படின்னா அது அதுவா மாறாது, நீங்க ஹீட் கொடுத்தாதான் மாறும். அந்த ஹீட்டுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. எஸ் பாருங்க, குவாண்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 1 kg ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் த்ரூ 1 கெல்வின். ஸோ 1 kg சப்ஸ்டன்ஸ், 1 kg மாஸ் எடுத்துக்கிறீங்க, அதோட டெம்பரேச்சரை 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும். இப்போ உன் கையில ஏதோ ஒரு மாஸ் இருக்கு, அதோட டெம்பரேச்சர் ஆல்ரெடி 30 இருக்கு, நீ 31 ரைஸ் பண்ணணும். அப்ப 30 31 எப்படி ரைஸ் ஆகும்? அதுவா ஆகாதுல்ல, நாம ஹீட் கொடுத்தாதான் ஆகும். அந்த ஹீட்டுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதை எஸ்ங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா இதான், dQ/m/dt. எம்ங்கிறது நாம பிக் பண்ற மாஸ், டிஃபைன் பண்றப்போ 1 kgன்னு சொல்லுவோம், ஆனா ரியல் டைம்ல எனி kg எடுத்துக்கலாம். டிடிங்கிறது அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்றோம்ல அந்த டெம்பரேச்சர். டிஃபைன் பண்றப்ப நம்ம 1 கெல்வின்னு சொல்லுவோம், ஆனா ரியல்ல எனி கெல்வின் எடுத்துக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா வெறும் 1 போடாம டிடின்னு போட்டிருக்கேன்.
ஸோ அப்ப சம் கேஜி மாஸ் சம் கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் நீ பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்குறியோ அந்த ஹீட்டை நான் டிக்யூன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லா கியூங்கிறது ஹீட்டோட சிம்பிள். ஸோ நான் டிக்யூனா சம் மினிமம் ஹீட் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. எஸ், குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 1 Kelvin ஃபார் 1 kg சப்ஸ்டன்ஸ். அதுதான் என்னது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப என் கையில இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் 50 Kelvin. இதை 51 Kelvin மாத்தணும். அப்ப நான் ஹீட் கொடுக்கணும். ஸோ அப்ப எவ்வளவு ஹீட் கொடுத்தா இதோட டெம்பரேச்சர் 1 Kelvin இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ஹீட்டுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அவ்வளவுதான். ஸோ அதை தான் நான் இங்க ஸ்டேட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். ஒயில் ஸ்டேட் நாம 1 kg 1 Kelvin சொல்லணும். ஓகே தானே? ஆனா ஃபார்முலான்னு வரப்ப எனி கேஜி எனி கெல்வினா எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது இன் தெர்மோடைனமிக்ஸ். த்ரூ அவுட் தெர்மோடைனமிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு ஸ்டோரி எல்லாம் சொல்ல விரும்பல. அதுக்குன்னு ஒரு டைட்டில் வரும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப பிளான் என்ன அப்படின்னா, தெர்மோனா ஹீட்டை கேஸ் கொடுத்து அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்றதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டிவிஷனா நான் சம் பிளான் பண்ணியிருக்கேன். அதுல அந்த டிவிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு இந்த டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நான் சொன்ன சம்திங்ல கேஸ்னு ஒரு வார்த்தையை விட்டேன். பொதுவா கேஸ கிலோகிராம்ல சொல்றது இல்ல, மோல்ல தான் சொல்றோம். அதனால ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா அது சாலிட் சப்ஸ்டன்ஸுக்கு ஓகே. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கேஸுக்கு அப்படிங்கிற மாதிரி நாம பிளான் பண்ணா அதை மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லணும். அதான் அடுத்த டேர்ம். இதுல 1 மோல் கேஸ் எடுத்துக்கிறோம். 1 மோல் கேஸோட டெம்பரேச்சரை 1 Kelvin இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1 மோல் கேஸ் உன் கையில இருக்கு. அதோட டெம்பரேச்சரை நீ 1 Kelvin ரைஸ் பண்ணணும். அதுவா ரைஸ் ஆகாது, நீ ஹீட் கொடுத்தாதான் ரைஸ் ஆகும். நீ கொடுக்குற ஹீட்டுக்கு பேர் தான் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதை நான் சிங்கிற சிம்பிள்ல ஃபாலோ பண்ண போறேன். குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் 1 Kelvin டெம்பரேச்சர் ஃபார் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ், 1 mole ஆஃப் கேஸ். ஸோ அப்ப சாலிட்னா நீ என்ன பண்ணிடலாம், இந்த டேர்மை ஃபாலோ பண்ணலாம், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. கேஸ்னா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்க எப்படி ஃபார்முலா எழுதி இருக்கோமோ அதே மாதிரி இங்க எழுதலாம். நீங்க கெமிஸ்ட்ல மோலுக்கு ஸ்மால் என் அப்படிங்கிற ஃபார்முலா சிம்பிள் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. நான் த்ரூ அவுட் பிசிக்ஸ் மியூங்கிற சிம்பிள் ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா ஸ்மால் என் நான் வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ 2 இடத்துல ஸ்மால் என் யூஸ் பண்ணா கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால மோலுக்கு மியூங்கிற சிம்பிள் யூஸ் பண்ண போறேன். ஸோ மாஸ் இருக்கிற இடத்துல மோல் வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ டேம் படிச்சாச்சு, டேமோட ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியுது. அப்ப அதை வச்சு யூனிட் எழுதிடலாம். ஹீட்டுங்கிறது எனர்ஜி, எனர்ஜியோட யூனிட் ஜூல், மாஸுக்கு கிலோகிராம், டெம்பரேச்சருக்கு கெல்வின். அதே மாதிரி இங்க ஹீட் அஸ் எனர்ஜி, எனர்ஜியோட யூனிட் ஜூல். இது மோல், நம்பர் ஆஃப் மோலை மீன் பண்ணுது. மோலஸ் மோல், டெம்பரேச்சருக்கு பதில் கெல்வின். ஸோ அப்ப இந்த 2 டேமும் இன் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் எனி டிவிஷன், நாம் படிக்க போற 7 டிவிஷனுக்கும் இந்த 2 டேர்ம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொன்னு மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சம் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 Kelvin ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் என்னது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த சப்ஸ்டன்ஸ் கேஸா இருந்ததுன்னா அப்ப அதுக்கு பேர் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க சேட் பண்ணுங்க. யாரும் நோட்ஸ் பார்க்காதீங்க, டிஸ்பிளே பாருங்க. நான் சொல்றப்ப நோட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, நோ டவுட்னா சேட் பண்றீங்க. ஸோ அப்ப நான் அடுத்த ஸ்டெப் போறேன். இந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேஸ்ல சில டிஃபரெண்டான பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதாவது சாலிட் லிக்யூடோட லாஜிக்ஸ் படிக்கிறதுக்கு சம் டேர்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேஸ்லயும் சம் டேர்ம்ஸ் இருக்கு. என்னென்ன டேர்ம் அப்படின்னா பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இப்ப நீங்க ஒரு வெசல்ல சம் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேஸ்க்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, அந்த கேஸ் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு, அட் பிரசன்ட் கேஸோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்ட்டு கேஸ்னாவே இந்த 3 டேர்ம் பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா பிளே பண்ணும். அதனால இப்ப நாம மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டில கேஸை தான் பிக் பண்ணிருக்கோம். அப்படி நாம பிக் பண்ண கேஸோட பிரஷரை சப்போஸ் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா
அதுக்கு பேரு மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சப்போஸ் வால்யூம் ஆஃப் கேஸை நம்ம இந்த ப்ராசஸ் பண்றப்ப கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு பேரு. சிம்பாலிக்கா அதை சிபி சிவி அப்படின்னு டினோட் பண்ணலாம். நீங்க டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டில நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணியே ஆகணும். while you doing this process நீங்க வந்து pressure of gas கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா then it is cp. வால்யூம் ஆஃப் கேஸை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா then it is cv. நீங்க வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கூட படிச்சிருப்பீங்க. சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்பீங்க. நாமளும் படிப்போம். ஸோ இதுக்கு பேர் மேயர்ஸ் ரிலேஷன்ஷிப். இப்ப இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கேஸ்னு இங்க வந்ததுனால அதை வச்சு ஒரு முக்கியமான பாயிண்ட நான் சொல்றேன். கேஸ்ல டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இந்த டேர்ம்ஸ்லாம் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் கேஸோட ப்ரெஷரை மாத்தாம நீ இந்த ப்ராசஸ் பண்ணா அது சிபி. கேஸோட வால்யூம் மாத்தாம ப்ராசஸ் பண்ணா அது சிவி. அதுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். இது இல்லாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் வரும். அது தேவையான இடத்துல நான் சொல்றேன். இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா சேட் பண்ணுங்க. ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, நோ டவுட் தான் சொல்றீங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாம். சரி, இப்ப அடுத்து என்ன? தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. இத படிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்சுலேட்டட் சிலிண்டர் எடுத்துக்கிறேன். அது என்ன இன்சுலேட்டட் சிலிண்டர்? இப்ப நாம போட்டிருக்கிற இன்சுலேஷன்னால ஹீட் எதுவும் உள்ளேயும் போகாது, உள்ள இருக்கிற ஹீட் எதுவும் வெளியேயும் வராது. அப்படின்னா நான் போட்டிருக்கிற இன்சுலேஷன் வந்து ஹீட் இன்சுலேஷன். அப்ப ஹீட் இன்சுலேஷன் இருக்கிற ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு ராடு ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருக்கேன். இது ராடு, இத பிஸ்டன் சொல்லுவாங்க. அந்த பிஸ்டன் இருக்கிற பகுதியும் ஹீட் இன்சுலேட் ஆயிருக்கு. பாட்டம் மட்டும் இன்சுலேட் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். இது பிஸ்டன். பிஸ்டனுங்கிறது அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுற ராடு. அது இல்லாம இதுல ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன். எந்த கேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அது ஹைட்ரஜனா, ஆக்சிஜனா, மிக்சர் ஆஃப் கேஸா, ஹீலியமா, அதெல்லாம் செஷன், அதாவது டிவிஷன் 1ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. டிவிஷன் 1ல நீங்க எனி கேஸ் பிக் பண்ணிக்கலாம். நான் ஏதோ ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். அதோட ப்ரெஷர் பி, வால்யூம் வி, டெம்பரேச்சர் டி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாட்டம் சைட்ல இருந்து சம் ஹீட்டை வந்து இந்த கேஸுக்கு இன்புட்டா கொடுக்குறேன். அப்படி நான் ஹீட்டை இன்புட்டா கொடுத்தவொடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேஸ் மாலிகூல்ஸ்லாம் அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிலிண்டரோட சைட் வால்ல கொலைட் ஆகும், பிஸ்டன் மேல கொலைட் ஆகும். இந்த பிஸ்டன் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் டிவைஸ். அதனால கேஸ் மாலிகூல்ஸ்லாம் ஹீட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆன உடனே இந்த பிஸ்டன் மேல கொலைட் ஆகி பிஸ்டனை ஈஸியா மேல தூக்கிடும். அப்ப பிஸ்டன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஒர்க் இருக்கும். அப்போ பிஸ்டன் மூவ் ஆகுறதுனால we have some work. அந்த ஒர்க்கை DW அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். டபிள்யூன்னு எழுதலாம், இல்லைன்னா DWன்னு எழுதலாம். ஸோ இப்போ ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு? ஸோ ஒரு சிலிண்டர் வித் இன்சுலேஷன், பிஸ்டனும் இன்சுலேட்டடா இருக்கணும். சம் கேஸ் இதுல ஃபில் பண்ணிருக்கோம். பாட்டம் ஆஃப் சிலிண்டர்ல இருந்து சம் ஹீட்டை இன்புட்டா கொடுக்குறேன். அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு கேஸ் மாலிகூல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி பிஸ்டன்ல கொலைட் ஆகி பிஸ்டனை மூவ் பண்ண வைக்குது. பிஸ்டன் மூவ் ஆகுறதுனால we have work. இப்ப நான் ஒரு 80 ஜூல் ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன்னா 80 ஜூல் ஹீட்டும் ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிராது. ஒரு 60 ஜூல் ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிட்டு ஒரு 20 ஜூல் இதுலயே என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிரும். இப்ப இந்த லாஜிக்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா, இந்த ஈக்குவேஷன் தான் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவுக்கான ஈக்குவேஷன். நாம கொடுக்குற பாட்டம்ல இருந்து கொடுக்கறதுதான் ஹீட் இன்புட். இந்த ஹீட்டை கேஸ் மாலிகூல்ஸ் வாங்கிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி ஒர்க் பண்ணுது. அந்த ஒர்க் DW. அத ஒர்க் ஆர் ஒர்க் டன்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 ஜூல்ல 60 ஜூல் ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிருச்சு. ரிமைனிங் சம் ஜூல் இதுலயே ஸ்டோர் ஆகுது.
அந்த ஸ்டோர்டு எனர்ஜியை டியூன்னு எழுதலாம். ஸோ டியூங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டோர்டு இன்டர்னல் எனர்ஜி இல்லைன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். நார்மலாவே இப்ப நான் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்ட எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிட மாட்டேன். சாப்பிட்டதுல ஒரு பார்ட் அமௌண்ட் ஒர்க் பண்ணிக்குவேன், ரிமைனிங் பார்ட் அமௌண்ட் பாடியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவாங்களோ இன்புட்டை வாங்கிக்கிட்டு அதே தான் இந்த மிஷினும் பண்ணுது. ஹீட்டை வாங்குது, ஒர்க் பண்ணுது, மிச்சம் இருந்ததுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. கண்டிப்பா மிச்சம் இருக்கும், எல்லாத்தையும் ஒர்க்கா மாத்த முடியாது. சம்திங் மிச்சம் இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பேர் ஸ்டோர்டு இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த dq is equal to dw plus du சிம்பிளா டெல்டா q is equal to டெல்டா w plus டெல்டா u எழுதலாம். இல்லனா இன்னும் சிம்பிளா q is equal to w plus u எழுதலாம். இதுதான் ப்ரொஃபஷனல் லுக். இதெல்லாம் சிம்பிள் லுக். ப்ராப்ளத்துல டேட்டா ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா சிம்பிள் லுக் யூஸ் ஆகும். ப்ராப்ளத்துல டேட்டா கொஞ்சம் இன்டைரக்டாவோ ஈக்குவேஷன்ஸ் மாதிரியோ இருந்ததுன்னா ப்ரொஃபஷனல் லுக் யூஸ் ஆகும். இதான்ப்பா தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. நீங்க கெமிஸ்ட்ரியில தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லால சில டெஃபிசியன்சி எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு இப்ப தேவையில்ல. நான் எப்ப செகண்ட் லாவா அபிஷியலா ஓபன் அவுட் பண்றேனோ அப்ப ஃபர்ஸ்ட் லால என்ன குறைபாடுகள், என்ன டெஃபிசியன்சி அப்படின்னு பாத்துக்கலாம். செகண்ட் லாவெல்லாம் உடனே படிக்க முடியாது. செகண்ட் லாவை படிக்கிறதுக்கு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகணும், சில ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு போகணும். ஸோ அதனால இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க வேணாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இதுல பிஸ்டன் மூவ் ஆயிருக்கு. மூவ்மெண்ட் இருந்தாவே ஒர்க் இருக்கும். ஒர்க்கை நான் டிடபிள்யூன்னு எழுதியிருக்கேன். இந்த ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கேஸை பொறுத்தவரையும் ப்ரெஷர் முக்கியமான டேர்ம். ப்ரெஷருக்கும் ஃபோர்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு. ப்ரெஷரோட டெஃபினிஷன் ஃபார்முலா ஃபோர்ஸ் பெர் ஏரியா. இதுல இருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா ப்ரெஷர் இன்டு ஏரியான்னு வரும். அதனால ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலால இருக்கிற ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல உள்ள ஃபோர்ஸை ப்ரெஷர் இன்டு ஏரியான்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். டிஎக்ஸ் ரீடைன், ஏரியா இன்டு டிஎக்ஸ்ங்கிறது வால்யூமை மீன் பண்ணுது. அதை சிம்பிளா டிவின்னு எழுதியிருக்கேன். ஸோ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பிடிவி. டிடபிள்யூங்கிறது ஒரு மினிமம் ஒர்க், ஸ்மால் ஒர்க். இன்டகிரேட் பண்ணா ஃபுல் ஒர்க் கிடைச்சிரும். லெஃப்ட் சைட்ல இன்டகிரேட் பண்ணி ஃபுல் ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ரைட் சைட்லயும் இன்டகிரேட் பண்ணிட்டான். இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல எங்கேயாவது ஒர்க்கோட ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் முல்லா ஒர்க்னா இன்டெகிரல் பிடிவி. நாம ஒரு இடத்துலையும் ஒர்க் வர்றப்ப இதை டெரைவ் பண்ணிக்கிட்டு நம்மளை நாமளே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலா முன்னாடியே ஒர்க்கோட ஃபார்முலா ஃபார் தெர்மோடைனமிக்ஸ் என்ன அப்படின்னு செக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள போக போக அதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இதான்ப்பா தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. டவுட் இருந்தா கேட்கலாம். பிராக்கெட்ல எழுதியிருக்கிற ஒர்க்குங்கிறது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தேவைப்படும், அடுத்தடுத்து படிக்கிறப்ப தேவைப்படும். அங்க போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், இங்கேயே எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஒர்க்னா இனிமேல் இன்டெகிரல் பிடிவி. டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சேட் பண்ணுங்கப்பா. ஓகே ஓகே, அடுத்த செக்மெண்ட் போலாம்னு நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட் போவான். ஸோ அடுத்து நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க, ஏன்னா இதெல்லாம் திருப்பி திருப்பி நடத்த முடியாது, நிறைய டைம் ஆகும். ஸோ நல்லா ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறப்ப நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி டைட்டில் வர்றப்ப அதுல ஏதாவது ஒரு டேர்ம் கான்ஸ்டன்டா இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால டி கான்ஸ்டன்ட்னு போட்டிருக்கேன். நாம ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோபேரிக், ஐசோகோரிக்னு 4 ப்ராசஸ் படிக்க போறோம். எந்த ப்ராசஸ் படிக்கிறதா இருந்தாலும் அந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லால போட்ட டயக்ராம் போடுற மாதிரி வரும். அந்த டயக்ராம போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சிலிண்டர் வித் பிஸ்டன்ல ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். சைடு வாலு, பிஸ்டன் எல்லாமே இன்சுலேட்டடு, பாட்டம் சைடு மட்டும் நாட் இன்சுலேட்டடு. ஸோ ப்ரெஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. இதெல்லாம் இனிஷியல் வேல்யூ, இனிஷியல் டேட்டாஸ் ஆஃப் கேஸ். இனிஷியலா கேஸோட ப்ரெஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1.
ஸோ அடுத்து நான் பாட்டம் சைட்ல இருந்து ஹீட் கொடுக்க போறேன் இந்த சிலிண்டருக்கு. ஸோ அப்ப நான் ஹீட் கொடுத்ததுனால ஹீட் ஆடட் ப்ராசஸ்ன்னு டைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு டைட்டில் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. என்ன பண்றோங்கிறத பார்த்து பார்த்து டைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டே வரணும். ஸோ நான் பாட்டம்ல ஹீட் கொடுத்ததுனால ஹீட் ஆடட் ப்ராசஸ், இது ஒரு பாயிண்ட். இப்ப நான் ஹீட் கொடுத்தா இந்த இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ்லாம் ஹீட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், பரவசப்படும், உணர்ச்சி வசப்படும், பட்டு அப்படியே ஏகியேட் ஆகி இந்த பிஸ்டன்ல படும். அப்ப பிஸ்டன் மூவ் ஆகும். பிஸ்டன் அதுவா மேல போகுது. இப்படி பிஸ்டன் அதுவா மேல போச்சு அப்படின்னா பிசிக்ஸ்ல அதுக்கு ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு பேரு. இனிமேல் ஜஸ்ட் ஒர்க் டன்னு சொல்லக்கூடாது, பை தி சிஸ்டமா ஆன் தி சிஸ்டமாங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். ஸோ பிஸ்டன் அதுவா மேல போகுது அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் ஒர்க் டன் பை தி சிஸ்டம். உடனே ஆன் தி சிஸ்டம்னா என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதை கடைசியா சொல்றேன். ஸோ இப்ப பிஸ்டன் மேல போறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா பிஸ்டன் மேல போக போக சிலிண்டர்ல உள்ள வால்யூம் லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதை எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஸோ டைட்டில ப்ராப்பரா அப்டேட் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். நான் சிலிண்டரோட பாட்டம்ல ஹீட் கொடுத்ததுனால ஹீட் ஆடட் ப்ராசஸ்னு சொல்றேன். நெக்ஸ்ட் அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பாக்குறேன். அப்ப பிஸ்டன் அதுவா மூவ் ஆகுது, which is nothing but work done by the system. பிஸ்டன் மேல போயிருச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம். இனிஷியலா கேஸோட ப்ரெஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. இப்பதான் பார்த்தோம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால V1 V2ன்னு மாத்திட்டேன். இன்க்ரீஸ்ங்கிறதுனால அப்வர்ட் ஏரோ போட்டிருக்கேன். வால்யூமும் ப்ரெஷரும் எப்பயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிரும். அதனால P1 will become as P2 டிக்ரீஸ். நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்ப இந்த ஸ்பேஸ்ல தான் கேஸ் ஃபில் ஆயிருக்கு. நீங்க ஹீட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிஸ்டன் மேல போய் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா கேஸ் ஃபில் ஆகுறதுக்கான ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டிஃபால்ட்டா கேஸோட ப்ரெஷர் என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். கரெக்ட் தானே? ஸோ அதனால ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் T1ஆவே தான் இருக்கும். இனிஷியலா உள்ள டெம்பரேச்சர் ஃபைனலாவும் T1ஆ தான் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட். ஆக்சுவலா நம்ம ஹீட் கொடுக்கறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா எப்படியாவது டெம்பரேச்சரை நாம என்ன பண்ணா கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் அது ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு சொல்ல முடியும். அப்ப டெம்பரேச்சர் டெஃபினட்டா என்னவா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப T1 as T, டீன்னு மாத்திக்கிட்டேன். T1 எழுதுறதுக்கு பதில் டீன்னு மாத்திக்கிட்டேன். ஸோ இது வந்து இனிஷியலா ப்ரெஷர் எப்படி இருக்கு, ஃபைனலா எப்படி சேஞ்ச் ஆகுது, இனிஷியலா வால்யூம் எப்படி இருக்கு, ஃபைனலா எப்படி சேஞ்ச் ஆகுது, டெம்பரேச்சர்ல என்ன மாற்றம் வருது, இது வந்து நல்லா எழுத கத்துக்கிறேன்ப்பா. ப்ராப்ளத்துல பெரிய பெரிய ப்ராப்ளத்துல இந்த மாதிரி எழுதுறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அதனால இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். இது ஒண்ணு. அப்புறம் நாம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா dQ/μ/dt. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0. இப்ப ஆரம்பத்துல 50 கெல்வின்னா கடைசி வரையும் 50 கெல்வின் தான். அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0ன்னு இதுல போட்டோம் அப்படின்னா எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்டியா இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு ஒண்ணு பார்த்தோம். தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோட ஃபார்முலா என்ன, dQ = dW + du. இதுல duங்கிறது ஸ்டோர்ட் எனர்ஜி. ஸ்டோர்ட் எனர்ஜி 0. நீங்க ஹீட் கொடுக்குறீங்க, இந்த ஹீட் எனர்ஜி உள்ள ஸ்டோர் ஆயிருந்ததுன்னா டெம்பரேச்சர் மாறிடும். டெம்பரேச்சர் தான் மாறவே இல்லைல்ல. அப்ப கண்டிப்பா நீங்க கொடுத்த எனர்ஜி என்ன ஆகல, உள்ள எதுவும் ஸ்டோர் ஆகல. அப்ப ஸ்டோர்ட் எனர்ஜி 0. ஸ்டோர்ட் எனர்ஜி 0ன்னு நீங்க இதுல போட்டீங்கன்னா டிக்யூவும் டிடபிள்யூவும் ஈக்குவலா இருக்கும். நாம கொடுத்த ஹீட்டும் ஒர்க்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒரு கேஸ் ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. PV = nRT. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல். நான் பிசிக்ஸ்ல மியூவை நம்பர் ஆஃப் மோலா பிக் பண்ணிக்கிறேன். அதனால நான் PV = μRTன்னு எழுதியிருக்கேன். இதுல T டெம்பரேச்சர், அது கான்ஸ்டன்ட். ஒன்ஸ் நீங்க எத்தனை மோல் கேஸ்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மியூவும் கான்ஸ்டன்ட். ஆர் டிஃபால்ட்டா கான்ஸ்டன்ட், அதுக்கு பேரே யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்.
அப்ப இந்த 3 டேர்மும் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால நாம பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷனை அப்டேட் பண்ணி எழுதிக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா செம இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது எல்லாம் வந்து ஐசோதெர்மல் டைட்டில் போட்டாவே அடுத்தடுத்து வேகமா நம்மளா எழுதிடணும். அந்த அளவுக்கு இதுல நல்ல ஸ்டெப் பிராக்டிஸ் இருக்கணும். இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க டவுட் இல்லைன்னு சேட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு வசதியா இருக்கும். டவுட் இருந்தா கேளுங்க, நான் இன்னொரு தடவை வேணா சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து போலாமா? ஓகே, இப்ப கவனமா பாருங்க. சோ ஒர்க் நடந்திருக்கு, அதுவும் பிஸ்டன் அதுவா மேல போயிருக்கு. பிஸ்டன் அதுவா மேல போயிருக்கு அப்படின்னா ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு அர்த்தம். அப்ப இந்த ஒர்க்கை கால்குலேட் பண்ணணும். தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லால தான் ஒர்க்கை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலானா இன்டெகிரல் பிடிவி. ஸோ இன்டெகிரல் பிடிவி ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து இங்க டிவின்னு இருக்கா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வால்யூமால இன்டெகிரேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப நேரா வால்யூம் டேட்டா பாருங்க, V1 to V2 இருக்கு, அது அப்படியே எழுதிருங்க. V1 இனிஷியல் வால்யூம், V2 ஃபைனல் வால்யூம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இங்க ஃப்ரண்ட்ல ப்ரெஷர் இருக்கு. ப்ரெஷர் பாருங்களேன், P1 to P2 ரெடியூஸ் ஆகுது. அப்ப ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது. ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுதுன்னா ப்ரெஷர் வேரியபிள்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களோட ஒர்க் ஃபார்முலால வேரியபிள் இருந்தா அவ்வளவு ஈஸி கிடையாது, அது அன்கம்ஃபர்டபுள். அதனால எப்படியாவது இதை நீங்க காலி பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த PV is equal to μRTங்கிற ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்றான். இதுல இருந்து P கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சா μRT by Vன்னு வரும். ஸோ அப்ப இங்க இருக்கிற Pக்கு பதில் μRT by Vன்னு எழுதிட்டேன். DV ரீடைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான். இதான் அடுத்த ஸ்டேஜ். ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன பண்ணியாச்சுன்னா ஒர்க்கை எவாலுவேட் பண்றதுக்கான ஃபார்முலாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்டெகிரல் PDVன்ட்டு அதை தான் இங்க எழுதியிருக்கேன். DV which means வால்யூமால இன்டெகிரேட் பண்ணும். அப்போ வால்யூம் சம்பந்தப்பட்ட லிமிட் போட்டிருக்கணும். அதான் V1 to V2 போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் P வேரியபிளா அப்படின்னு செக் பண்ணுங்க. வேரியபிள்னா மாத்தி விட்டுரு, கான்ஸ்டன்ட்னா பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ P1 to P2 அப்படின்னு ப்ரெஷர் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ரெஷர் வேரியபிள். ப்ரெஷர் வேரியபிள் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு இதுதான் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கும். சில ப்ராசஸ்க்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் ஆகும், சில ப்ராசஸ்க்கு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் யூஸ் ஆகும். ஸோ அப்போ PV இஸ் ஈக்குவல் டு μRTல இருந்து P கண்டுபிடிச்சு μRT by Vங்கிறத இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இன்டெகிரேஷன் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒரு 1 or 2 ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் மேக்ஸ்னால டஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுல மியூங்கிறது மோலை இண்டிகேட் பண்ணுது, R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்ப இது மூணுமே கான்ஸ்டன்ட். அதனால அதை ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா வெளியே எடுத்துட்டேன். அப்படி எடுத்துட்டா என்ன ஆகும், μRT into dV by V வரும், லிமிட் V1 to V2. இதுல இருக்கிற μRT நான் அப்படியே ரீடைன் பண்றேன். dV by V இன்டெகிரேட் பண்ணா log base Vன்னு வரும். ஸோ இது உனக்கு இன்டெகிரேஷன் தெரிஞ்சாதான் தெரியும். இன்டெகிரேஷன் தெரியலன்னா இந்த இடம் தெரியாது. அதனால இந்த ஒரு இடத்த மட்டும் நீ என்ன பண்ணிக்கிறணும், அக்செப்ட் பண்ணிக்கிறணும், மைண்ட்ல வச்சுக்கிறணும். லிமிட் என்ன அப்படின்னா V1 to V2. ஸோ இது V1 to V2. இப்ப அடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ V இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் போடுங்க. அப்ப log base V2ன்னு வந்துடும். மைனஸ் லோவர் லிமிட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ். V இருக்கிற இடத்துல V1 போட்டுருங்க. அப்ப log base V1 வந்துடும். μRT நான் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். லாக்ல மைனஸ்ல இருந்தா டிவிஷன்ல எழுதுங்க. இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஏதாவது புரியலன்னா கேட்கலாம். இதுல இந்த இன்டெகிரேட் பண்ணி ஒர்க்கோட ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி எடுத்திருக்கோம்ல, இதை நீங்க ஒரு தடவை பார்த்தா போதும். எல்லா டைமும் இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபைனல் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஆனா இந்த இடத்தை பொறுத்தவரை எல்லாமே பார்க்கணும். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர்ல சேஞ்சஸ் என்ன, சியோட வேல்யூ என்ன, தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல எதையாவது சொல்ல வருதா, அப்புறம் இதெல்லாம் எப்படி ஜீரோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீ கம்பல்சரியா பார்த்தே ஆகணும்.
ப்ராசஸோட நேம் என்ன, ஆல்டர்னேட்டா ஏதாவது நேம் இருக்கா, இந்த மாதிரி ஹீட் ஆடட் எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரிலாம் நேம் இருக்கா, இதெல்லாம் நீ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்னா படிச்சே ஆகணும். அதை பத்தி நிறைய யோசிக்கணும். ஸோ ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவை நீ அப்டேட் பண்ணி ஒர்க் கண்டுபிடிக்கிறல, இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் கண்டுபிடிக்கிறல, இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதோட ஃபைனல் ஃபார்முலாவை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிற ஒர்க்குங்கிறது ஒர்க் டன் பை தி சிஸ்டம். அதை இங்க எழுதியிருப்போம் பாருங்க, சஃபிக்ஸ்ல பைன்னு போட்டு எழுதியிருப்போம். ஒர்க் டன் பை தி சிஸ்டம். டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து போலாமா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியராப்பா? சாட் பண்ணுங்க. ஓகே. இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கிராஃப் வரையணும். பிவி கிராஃப், பிடி கிராஃப், விடி கிராஃப். எதை வேணாலும் ஒய் ஸ்கேல்ல வச்சுக்கலாம், எதை வேணாலும் எக்ஸ் ஸ்கேல்ல வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிவி கிராஃப் வரையணும். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல பி போட்டிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல வி போட்டிருக்கேன். நான் கிராஃபை இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வரைகிறதுக்கான க்ளூ இங்க இருக்கும் பாருங்க. ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த லாஜிக்ல கிராஃப் வரையணும் பாருங்க. இனிஷியலா ப்ரெஷர் இங்க இருக்கு, ஃபைனலா இங்க வந்துருச்சு பாருங்க. அப்ப ப்ரெஷர் இங்க இருந்து இங்க குறையுது. வால்யூம் இனிஷியலா எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, ஃபைனலா இங்க வந்துருச்சு பாருங்க. அப்ப வால்யூம் இங்க இருந்து இங்க என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப ஸ்டார்டிங்ல எழுதின க்ளூவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஃப் வரையணும். அடுத்து என்ன கிராஃப்னா பிடி கிராஃப் வரையணும் பாருங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, ப்ரெஷர் குறையுது, அதான் பிடி கிராஃப். அப்ப அந்த மாதிரி வரையணும். டெம்பரேச்சர் பாருங்க மாறவே இல்லை பாருங்க, ஆனா ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது பாருங்க. ஏரோ மார்க்கை கரெக்டா யூஸ் பண்ணணும். கிராஃபுக்கு சூட்டபிளா எடுக்கணும். அங்க என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி மூணாவதா வந்து விடி கிராஃப் பாருங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், வால்யூம் இன்க்ரீஸ், விடி கிராஃப் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி 3 கிராஃப் வரைய கத்துக்கிறணும். இதை மக்கப் பண்ணக்கூடாது. இது நம்ம அந்த ஸ்டார்டிங்ல எழுதின டேட்டாஸ் வச்சு வரையணும். ஸோ அவ்வளவுதான். ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதனால கிராஃப் இப்படி வந்துடும். ப்ரெஷர் குறையுது, டெம்பரேச்சருக்கான கிராஃப் இது. டெம்பரேச்சர் மாறவே இல்லை, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கான கிராஃப். நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு கிராஃபை நான் உனக்கு கொடுப்பேன். கொடுத்தா நீ அதை பார்த்து அது என்ன ப்ராசஸ்ன்னு கரெக்டா சொல்லணும். ஐசோதெர்மலா, அடியபெட்டிக்கா, ஐசோபேரிக்கா, ஐசோகோரிக்காங்கிறத கிராஃப் பார்த்தே சொல்லணும். அந்த அளவுக்கு கிராஃப்ல நாலேஜ் இருக்கணும். கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம் தெர்மோடைனமிக்ஸ்ல எப்பயுமே நிறைய வரும். சொல்ல ஆல்வேஸ் கேர்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? அடுத்து போலாமா? டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. ஸோ இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்களேன். நான் ஹீட் கொடுத்துருக்கேன், அதனால ஹீட் ஆடட் ப்ராசஸ். இந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு கேஸ் மாலிகுல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி பிஸ்டன்ல மோதி, அதனால பிஸ்டன் அதுவா மூவ் ஆயிருக்கு. பிஸ்டன் அதுவா மூவ் ஆயிருச்சுன்னா ஒர்க் டன் பை தி சிஸ்டம். ஸோ இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். இந்த ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்ல நீங்க உங்க கையை வச்சு பிஸ்டனை கீழே அமுக்கணும். கீழே அமுக்குறதுனால கம்ப்ரஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம். அப்படி பிஸ்டனை கீழே அமுக்குனீங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதும். மாலிகுல்ஸ் மோதுறப்ப ஹீட் ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆகிற ஹீட் வெளியே ரிஜெக்ட் ஆகும். அதனால ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ்னு சொல்லலாம். பொதுவா இதுல இருந்து ஹீட் வெளியே போக போக இதோட டெம்பரேச்சர் குறையணும். ஆனா நம்ம எப்படியாவது குறையாத மாதிரி பழைய டெம்பரேச்சரே மெயின்டைன் பண்றதுனால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு எலாபரேட்டா என்ன பண்ணிட்டேன்னா ஹீட் ஆடட் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை வச்சு ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸை ஈஸியா திங்க் பண்ணிடலாம். அதை உட்கார்ந்து நீட்டா டெரைவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளவுதான்.
பிஸ்டன் மேல கைய வைங்க அப்படின்னா ஆன் தி சிஸ்டம். அமுக்குங்க, கம்ப்ரஷன் ப்ராசஸ். அமுக்குனா என்ன நடக்குதுன்னு யோசிங்க. ஹீட் கேஸ் மாலிகுல்ஸ் மோதுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆன ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. அதனால ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ். ஹீட் கீழே இறங்குனுச்சு, ஹீட் வெளியே போகுது அப்படின்னா டெம்பரேச்சர் குறையணும். ஆனா நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். ஸோ இட் இஸ் நேம்ட் அஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுக்கு ஒர்க்கோட ஃபார்முலா இருக்குப்பா. இதான் அந்த ஃபார்முலா மைனஸ் மியூ ஆர்டி லாக் பேசி இன்டு ஃபைனல் வால்யூம் பை இனிஷியல் வால்யூம். அவ்வளவுதான், இதான் ஃபார்முலா. நிறைய டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க மைனஸ் வருது ஏன்னா கம்ப்ரஷன், ஹீட் ரிஜெக்டட் ஆன் தி சிஸ்டம், அதனால மைனஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. எப்படி நாம இதை டெரைவ் பண்ணோம் அதே மாதிரி டெரைவ் பண்ணி பார்த்தா இந்த மைனஸ் வரும். அவ்வளவுதான். ஸோ டெரைவ் பண்ணி பார்த்தா வர மைனஸை வந்து சும்மா ஒரு வேர்டுக்கு போட்ட மைனஸா நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. இதுதான் ஆன் தி சிஸ்டமுக்கான ஒர்க் ஃபார்முலா. மேபி இதுல கிராஃப் வரைஞ்சா மேல இருக்கிற அந்த 3 கிராஃப் மாதிரியே தான் இருக்கும். இதே மாதிரிதான் இருக்கும் கிராஃப். ஏரோ மார்க்லாம் ரிவர்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். கிளியரா? இப்ப இதோட ஐசோதெர்மல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் போலாமாப்பா? ஓகே. ஸோ அடுத்த ப்ராசஸ் அடையபெட்டிக் ப்ராசஸ். இது ஒரு வித்தியாசமான ப்ராசஸ் அடையபெட்டிக். ஸோ அடையபெட்டிக் ப்ராசஸ், இதுக்கு இன்னொரு பேர் ஐசன்ட்ரோபிக் ப்ராசஸ். இதை சடன் ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். இந்த டைம் நீட் நடந்துச்சுல கடைசியா, அதுல வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் பத்தி பேசிக்கிட்டே வராங்க. ஃபைனலா அது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ப்ராசஸோட எக்ஸ்பிளனேஷன்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் அதை ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆக்சுவலா அது ஐசோதெர்மல் கிடையாது, அதுல சடன்ங்கிற வார்த்தை வந்திருந்தது அந்த கொஸ்டின்ல. அப்ப அது அடையபெட்டிக் ப்ராசஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அடையபெட்டிக்ல பெருசா அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தி, கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நாம அப்படி பண்ணாம ஒழுங்கா படிப்போம். ஏன்னா இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதனால செகண்ட் ப்ராசஸ் விச் இஸ் அடையபெட்டிக் ஆர் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ், ஆல்சோ கால்ட் அஸ் சடன் ப்ராசஸ். இது ஒரு ஸ்பெஷல் நேம். ஸோ வழக்கம் போல சைட் வால்லாம் இன்சுலேட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுல ஒரு பிஸ்டன் இருக்கு விச் இஸ் மூவபிள் ராடு. சம் கேஸ் உள்ள இருக்கு. அந்த கேஸோட இனிஷியல் ப்ரெஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாட்டம் சைடு டிரான்ஸ்பரண்ட் தானே, இந்த பாட்டம் சைடுல இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் நேச்சரை அடைக்கணும். அப்படி அடைச்சிட்டா, நான் ஒரு இன்சுலேட்டர் போட்டு பாட்டமை க்ளோஸ் பண்ணிட்டா எந்த ஹீட்டுமே உள்ள போகாது. ஹீட் உள்ள போகாததுனால DQ is equal to 0. ஹீட் உள்ள போகல. கண்டிப்பா நீங்க பாட்டமை இன்சுலேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஹீட்டு வெளியே வராது. அதனால நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடையபெட்டிக் ப்ராசஸ்ல நாம எந்த ஹீட்டும் கொடுக்க போறது இல்லை. நம்ம ஹீட் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பாட்டம்ல இன்சுலேஷன் போட்டு, அந்த பாட்டம் தான் டிரான்ஸ்பரண்ட், அது வழியா தான் ஹீட் போகும் வெளியே வரும். அதை லாக் பண்ணி விட்டுறணும். லாக் பண்ணி விட்டா எந்த ஹீட்டும் உள்ள போகாது. எந்த ஹீட்டும் உள்ள போகலைனாலும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிஸ்டன் அதுவா மூவ் ஆகும். பிஸ்டன் அதுவா மூவ் ஆகுறதுனால ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு பிஸ்டன் அதுவா மூவ் ஆகுறதுக்கு காரணம் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி. அவ்வளவுதான். இப்ப நான் இன்னும் சாப்பிடல, வந்த வேகத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் ரெடி பண்ணி உள்ள வந்துட்டேன். ஸோ அப்ப சாப்பிடலன்னா என்னால என்ன கிளாஸ் எடுக்க முடியலையா? என்ன எடுக்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்னா, நான் 11 o'clock போல 2-3 வாழைப்பழம் சாப்பிட்டேன். அந்த எனர்ஜி இருக்கு. அந்த ஸ்டோர்ட் எனர்ஜியை பயன்படுத்துறேன். அப்ப எல்லா சிஸ்டம்லயும் சம் ஸ்டோர்ட் எனர்ஜி இருக்கும். அந்த ஸ்டோர்ட் எனர்ஜியை பயன்படுத்தி கொஞ்ச நேரம் அந்த சிஸ்டம் வேலை செய்யும். ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் வேலை செய்யும். ஸோ அப்ப நான் பாட்டம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சம் இன்சுலேஷன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்ப நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஈவன் தோ தேர் இஸ் நோ ஹீட் இன்புட், piston starts to move for minimum interval of time. Piston automatically starts to move. So it's called work done by the system. So piston மேல போகுது,
பிஸ்டன் மேல போச்சுன்னா சைஸ் ஆஃப் சிலிண்டர் இன்க்ரீஸ் ஆகும், அதனால எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பான்ஷன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால V1 to V2 இன்க்ரீஸ்னு போட்டிருக்கேன். வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாவே ப்ரெஷர் குறைஞ்சிரும், அப்ப P1ல இருந்து P2 டிக்ரீஸ்னு எழுதியிருக்கேன். உள்ள இருக்கிற ஸ்டோர்டு ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி தான் பிஸ்டன் மூவ் ஆகுது. அப்ப உள்ள இருக்கிற ஸ்டோர்டு ஹீட் எனர்ஜி ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால டெம்பரேச்சர் T1ல இருந்து T2வா குறைஞ்சிரும். இதெல்லாம் இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? ஓகே. சோ அடுத்து நாம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? C is equal to dq by mu dt. இதுல dq 0, நாம எந்த ஹீட்டும் கொடுக்கல, dq 0. அப்ப dq 0 இங்க போட்டா C 0 ஆயிரும். அப்ப அடியபெட்டிக் ப்ராசஸ்ல C ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட வேல்யூ என்னன்னா 0. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். dq is equal to dw plus du. இதுல dq வந்து 0, dq 0ன்னு போட்டா dw is equal to minus duன்னு வரும். ஸோ அப்ப நாம ஏற்கனவே படிச்ச ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, இவங்கள்ட்ட இருக்கிற சேஞ்சஸ் என்னவோ அதை நோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அடியபெட்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா PV பவர் நியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நியூனா CP பை CV. இதுக்கு அடியபெட்டிக் எக்ஸ்போனன்ட்னு பேரு. இந்த ஸ்பெஷல் ஈக்குவேஷனுக்கு ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு தனியா மெட்டீரியலா தரேன், ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலா தரேன். டீச் பண்ண மாட்டேன், அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. நம்ம சிலபஸ் படி அந்த ப்ரூஃப் நம்மளுக்கு எசென்சியல் கிடையாது. இதே மாதிரி ஐசோதெர்மலுக்கு எந்த ஸ்பெஷல் ஈக்குவேஷனும் கிடையாது. PV is equal to μRTங்கிற கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணோம். ஆனா அடியபெட்டிக்குன்னு என்ன இருக்கு? ஒரு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருக்கு. அதனால நாம தேவைப்பட்டா அதை பயன்படுத்திக்கலாம், சரியான சந்தர்ப்பத்துல அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? சோ இதான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ். ஸோ அடியபெட்டிக் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், பாட்டமை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹீட் இல்லைனாலும் பிஸ்டன் மூவ் ஆகுது, பிஸ்டன் அதுவா மூவ் ஆகுறதுனால பை தி சிஸ்டம். ஸோ மேல பிஸ்டன் போயிருச்சுங்கிறதுனால எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், மேல போறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் குறையுது. உள்ள இருக்கிற ஸ்டோர்டு ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி தான் மூவ் ஆகுது. அப்ப ஸ்டோர்டு ஹீட் எனர்ஜி குறையிறப்ப டெம்பரேச்சர் குறையும். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டில டிக்யூக்கு பதில் 0 போட்டா C0. தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லால டிக்யூக்கு பதில் 0 போட்டா இந்த ரிசல்ட் வரும். அப்புறம் அடியபெட்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருக்கு, PV பவர் நியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுல நியூனா CP பை CV. அதுக்கு இன்னொரு பேர் அடியபெட்டிக் எக்ஸ்போனன்ட். இதுக்கான ப்ரூஃப் நான் தனியா உனக்கு தரேன், பட் நாட் எசென்சியல். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? அடுத்து போலாமா? ஓகே. இப்ப பிஸ்டன் அதுவா மூவ் ஆயிருக்கா? பிஸ்டன் அதுவா மூவ் ஆயிருக்குன்னா ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஒர்க்கை கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாலே நாம என்ன பண்ணியாச்சு, ஒர்க்குக்கான ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. என்ன ஃபார்முலா? இன்டகிரல் PdV. டிவின்னு இருக்கா? டிவின்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா வால்யூம் ரிலேட்டடான லிமிட் போடுறேன். வால்யூம் எங்க இருந்து எங்க போகுது? V1ல இருந்து V2வா இன்க்ரீஸ் ஆகுது, அதனால V1 to V2. அதுக்கப்புறம் இங்க ப்ரெஷர் இருக்கா? இந்த ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வேரியபிளான்னு செக் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட்னா அப்படியே வச்சுக்கலாம், வேரியபிள்னா மாத்தி விட்டுரு. ஸோ இங்க பாருங்க, ஸோ ப்ரெஷர் P1ல இருந்து P2வா ரெடியூஸ் ஆகுது. அப்ப ப்ரெஷர் வேரியபிள், அப்ப அதை சேஞ்ச் பண்ணிரு. சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அடியபெட்டிக் ப்ராசஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருக்கு, அதனால ஸ்பெஷல் ஈக்குவேஷனை நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரெஷர் வேரியபிள், அதை சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to μRT. இதுல இருந்து P கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா μRT by V வரும்.
இந்த P அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்படி பண்ணா என்ன ஆகும்? W is equal to integral P க்கு பதிலு mu RT by V into dV ன்னு வரும். இப்படிதான் நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா இன்டகிரேட் பண்றது டஃப் ஆயிடும். ஏன் டஃப்னா Tயும் இங்க வேரியபிள் பாருங்க. அப்ப Tயும் வேரியபிள், வால்யூமும் வேரியபிள். ரெண்டு வேரியபிள ஒரு இன்டகிரேஷன்ல வச்சுக்கிட்டு இன்டகிரேட் பண்றதுங்கிறது டஃப். அதனாலதான் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாம அடியபெட்டிக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போறோம். ஆனா இதே ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா பிரச்சனை இல்லை. ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால பிரச்சனை இல்லாம நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஐசோதெர்மல்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்க பண்ணா மாட்டிக்குவோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அடியபெட்டிக்கான ஸ்பெஷல் ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன், which is PV power nu is equal to constant K. இதுல இருந்து P கண்டுபிடிச்சா K divided by V power nu ன்னு வரும். V power nu மேல கொண்டு போயிட்டா K V power minus nu ன்னு வந்துரும். ஸோ P க்கு பதிலு K V power minus nu ன்னு இங்க சப்ஸ்டிடியூட் பண்றான். அப்ப K V power minus nu dV ன்னு வருது. ஸோ இதுல W is equal to K constant, அதை அப்படியே வச்சுக்கிறேன். V power minus nu இன்டகிரேட் பண்ணா V power minus nu plus 1 divided by minus nu plus 1 வரும். அதாவது x power m இன்டகிரேட் பண்ணா x power m plus 1 divided by x power m plus 1 divided by m plus 1 எழுதலாம். அதான் ஃபார்முலா. இந்த மாதிரி எழுதலாம். அந்த ஃபார்முலாவை அப்படியே என்ன பண்ணிருக்கேன்னா மேல ஃபாலோ பண்ணிருக்கேன். இன்டகிரேஷனுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிருக்கேன். சப்போஸ் உனக்கு இன்டகிரேஷன் தெரியலன்னா இந்த ஒரு இடம் மட்டும் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது நாம ஐசோதெர்மல்ல இப்படிதான் பண்ணோம். ஒர்க் கண்டுபிடிக்கிறப்ப, ஒர்க் டெரைவ் பண்றப்ப. அதே மாதிரி அடியபெட்டிக்ல பண்ணா செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா டெம்பரேச்சரும் அடியபெட்டிக்ல வேரியபிளா இருக்கு. ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிட்டு இன்டகிரேட் பண்றது கஷ்டம். அதனால அடியபெட்டிக் ப்ராசஸை பொறுத்தவரையும் அடியபெட்டிக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் ஈக்குவேஷனை யூஸ் பண்றோம், which is PV power nu is equal to constant K. அதை வச்சு என்ன பண்ணியாச்சு, ஈஸியா ஆன்சர் எடுத்தாச்சு. P is equal to K divided by V power nu. சால்வ் பண்ணா K V power minus nu ன்னு வருது. அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன், இன்டகிரேட் பண்ணிட்டேன். ஓகே தானே? ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ விக்கு பதில் அப்பர் லிமிட் V2 போடணும், மைனஸ் போட்டு விக்கு பதில் லோவர் லிமிட் V1 போடணும். அப்படி போட்டா இந்த மாதிரி வரும். கவனமா பார்த்துட்டே வாங்க. W is equal to K ரீடைன் பண்றேன், மைனஸ் நியூ பிளஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் நியூ அப்படின்னு ஆர்டரா எழுதிக்கிட்டேன். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா V2 பவர் மைனஸ் நியூ பிளஸ் 1 மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணா V1 பவர் மைனஸ் நியூ பிளஸ் 1 வந்துடும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா W is equal to 1 divided by 1 minus நியூன்னு அதை அப்படி வச்சுக்கிட்டு கேவை உள்ள பெருக்கிட்டேன். அப்படி கேவை உள்ள கொண்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா K V2 பவர் நியூ மைனஸ் 1 மைனஸ் K V1 பவர் நியூ மைனஸ் 1 வந்துடும். நம்மளுக்கு நல்லா தெரியும் இது அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ்ல சிம்பிளிஃபிகேஷனை ஈஸியா மாத்துறதுக்கு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா PV பவர் நியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப நாம இப்படி கூட எழுதலாம், P1 V1 பவர் நியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், P2 V2 பவர் நியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதனால நான் இங்க V2 இருக்கிறதுனால இந்த கேவுக்கு பதில் P2 V2 பவர் நியூன்னு எழுதுறேன். அதே மாதிரி V1 இருக்கிறதுனால இந்த கேவுக்கு பதில் P1 V1 பவர் நியூன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை தான் இது அப்படியே இங்க யூஸ் பண்ண சொல்லி தான் இந்த ஏரோ போட்டிருக்கேன். ஸோ அப்ப இந்த கேவுக்கு பதில் P2 V2 பவர் நியூ, அதுக்கடுத்து V2 பவர் மைனஸ் நியூ பிளஸ் 1 இருக்கு, ரீடைன் பண்றேன், மைனஸ் இந்த கேவுக்கு பதில் என்ன அப்படின்னா P1 V1 பவர் நியூ, அதுக்கடுத்து V1 பவர் மைனஸ் நியூ பிளஸ் 1 இருக்கு, அதை ரீடைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் படி பேஸ் 1 இருந்தா பவர் ஆட் பண்ணலாம். அப்படி பவர் ஆட் பண்ணா பிளஸ் நியூ மைனஸ் நியூ கேன்சல் ஆகி P2 V2ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் பேஸ் 1 இருக்கு, அப்ப பவர் ஆட் பண்ணலாம். அப்படி பவர் ஆட் பண்ணா பிளஸ் நியூ மைனஸ் நியூ கேன்சல் ஆகி P1 V1 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்றேன் அப்டேட் பண்றதுக்காண்டி. ஸோ PV is equal to mu RT தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்ப P1 V1 is equal to mu RT1 எழுதலாம், P2 V2 is equal to mu RT2 எழுதலாம். ஸோ அப்ப இங்க இருக்கிற P2 V2க்கு பதில் mu RT2 மைனஸ் P1 V1க்கு பதில் mu RT1 சப்ஸ்டிடியூட் பண்றேன். இது ரெண்டுலையும் mu R காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டேன்.
வெளியே எடுத்துட்டா μr divided by 1 minus mu is equal to T2 minus T1 வரும். இதுல T2 னா ஃபைனல் டெம்பரேச்சர், T1 னா இனிஷியல் டெம்பரேச்சர், நியூனா Cp by Cv. இது வந்து ஒர்க் டன் பை தி சிஸ்டம், அதுக்கான ஒர்க் ஃபார்முலா, அவ்வளவுதான். சோ இந்த டெரிவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒர்க் டெரிவேஷன், இது எசென்சியல் கிடையாது. நீ உன் கெரியர்ல ஒரு தடவை நல்லா கவனிச்சுட்டு ஒரு தடவை பார்த்தா போதும். அதுக்கப்புறம்லாம் நீ ஃபார்முலாவை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். டவுட் இருந்தா கேட்கலாம். இது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இது எப்பயும் தேவைப்படாது. ஒர்க்கை டெரைவ் பண்ற இந்த மெத்தடாலஜி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவைப்படாது. ஒர்க்கோட எண்ட் ரிசல்ட் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவைப்படும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகேப்பா. இப்ப நான் நேரா அந்த டயக்ராமுக்கு போறேன். இப்ப இதுல என்ன அப்படின்னா, நான் பிஸ்டன் மேல கை வச்சிட்டேன். அப்ப ஆன் தி சிஸ்டம் வச்சுட்டு லைட்டா புஷ் பண்றேன். கண்டினியூஸா புஷ் பண்ணக்கூடாது, லைட்டா புஷ் பண்றேன். அப்போ ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்னு மாத்திரலாம். அப்போ பிஸ்டன் கீழே இறங்கும், அதனால கம்ப்ரஷன் ப்ராசஸ். அப்படி பிஸ்டன் கீழே இறங்குறதுனால இங்க இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி ஹீட் ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆன ஹீட் வெளியே வராது, ஏன்னா பாட்டம்ல இன்சுலேஷன் போட்டு லாக் பண்ணியாச்சு. அதனால நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். சோ நீ கம்ப்ரஸ் பண்றது வந்து லைட்டா புஷ் பண்ணிட்டு எடுத்துடணும். அதனால இதை சடன்னு கூட சொல்லலாம், ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஹீட் வெளியே போகாததுனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ். ஹீட் இங்க உள்ள இருக்கிறது வெளியே வராததுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிரும். கம்ப்ரஸ் பண்ணதுனால வால்யூம் டிக்ரீஸ் ஆயிரும். நீ கீழே பிடிச்ச அழுத்துனா ப்ரெஷர் என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப இதுதான் கம்ப்ரஷன் ப்ராசஸோட மீனிங். அவ்வளவுதான். ஒரு ப்ராசஸ உருப்படியா படிச்சிட்டோம்னா அதோட ரிவர்ஸ டயக்ராம் வச்சு நாமளே என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டெப்பா இமேஜின் பண்ணி படிச்சிடலாம். இப்ப அதை தான் சொல்லியிருக்கேன். பிஸ்டன் மேல கையை வை, கீழே அமுக்கு, தொடர்ச்சியா அமுக்காத, லைட்டா அமுக்கு. ஸோ ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். கீழே அமுக்குனதுனால கம்ப்ரஷன் ப்ராசஸ். அப்ப இங்க இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் மோதி ஹீட் ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆன ஹீட் வெளியே போகல, நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச்னா அடியபெட்டிக் ப்ராசஸ். ஜெனரேட் ஆன ஹீட் வெளியே போகாததுனால டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிரும். கீழே அமுக்குனதுனால வால்யூம் குறைஞ்சிரும். கீழே அமுக்கிட்டு அழுத்தம்னாவே ப்ரெஷர் தான். அப்போ ப்ரெஷர் என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் எதையும் டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒர்க் ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் ஆர் கம்ப்ரஷன் ப்ராசஸ், அதுக்கான ஃபார்முலா இதான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். கம்ப்ரஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ் கிடையாது, டெரைவ் பண்ணி பார்த்தா மைனஸோட ரிசல்ட் வரும். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலால இருக்கிற T2ங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர், T1ங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர். அதே மீனிங் தான் இங்கேயும். அவ்வளவுதான். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். எப்பெல்லாம் எக்ஸ்பான்ஷன் படிக்கிறியோ அப்பெல்லாம் என்ன பண்ணு, கம்ப்ரஷனையும் சேர்த்து படி. கிளியரா? கிளியரா? அடுத்து 3 கிராஃப் வரையணும்பா. ப்ரெஷர் வால்யூம் கிராஃப், ப்ரெஷர் டெம்பரேச்சர் கிராஃப், வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப். அதுக்கு நீ இந்த பிகினிங் டேட்டாவை யூஸ் பண்ணு. ப்ரெஷர் குறையுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப அதுக்கு சூட்டபிளா கிராஃப் போட்டுடலாம். ப்ரெஷரும் வால்யூம் இன்வெர்ஸ்லினா இப்படி வரையலாம். வரைஞ்சாச்சு. அடுத்து பாருங்க, வால்யூம் டெம்பரேச்சர். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் குறையுது. பாருங்க கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. டெம்பரேச்சர் இங்க இருந்து இங்க வந்திருக்கு, ஸோ குறையுது. டெம்பரேச்சர் இங்க இருந்து இங்க வருது, குறையுது. வால்யூம் இங்க இருந்து இங்க போயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப அதுக்கு சூட்டபிளா கிராஃப் போட்டிருக்கேன். ஸோ நாம போட்ட கிராஃப்ல அந்த லாஜிக் கன்வின்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். அடுத்து ப்ரெஷரும் குறையும், டெம்பரேச்சரும் குறையும். அதான் 3வது கிராஃப் இப்படி இருக்கு. ப்ரெஷர் பாருங்க, இனிஷியலா இங்க இருக்கு, ஃபைனலா இங்க இருக்கு. அப்போ ப்ரெஷர் இங்க இருந்து இங்க குறைஞ்சிருக்கு. டெம்பரேச்சர் இனிஷியலா இங்க இருக்கு, ஃபைனலா இங்க இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் இங்க இருந்து இங்க குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ரெஷரும் குறையுது, டெம்பரேச்சரும் குறையுதுன்னு சொல்றாங்க. கிவன் டேட்டால இருக்கு, அதுக்கு கிராஃப் போட்டாச்சு. இதெல்லாம் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ மைண்ட்ல வச்சுட்டு போட்டிருக்கிற கிராஃப். கம்ப்ரஷன் ப்ராசஸ்னா இதே கிராஃப் ஏரோ ரிவர்ஸ்ல வரும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு சைடு எக்ஸ்பான்ஷனுக்கு தெளிவா படிச்சிட்டோம்னா
இன்னொரு சைடா அப்படியே டிட்டோ ரிவர்ஸ்ல என்ன பண்ணிடலாம்னா மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ சிக்கல் வராது. ஒன்னு எக்ஸ்பான்ஷன் நீ புரிஞ்சுக்கிட்டேனாவே இன்னொன்னு கம்ப்ரஷன் ப்ராப்ளத்துல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய ட்ரபிளா வராது. நான் இதுவரையும் பார்த்தவரை எவ்வளவு லென்த்தியான ப்ராப்ளம்னாலும் அந்த மாதிரி ட்ரபிள் வந்ததில்லை. எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரஷன் ஜட்ஜ் பண்றதுல பிரச்சனை வராது. நான் சொல்ற மாதிரி படிச்சா கண்டிப்பா வராது. டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் போலாமா? சோ 2 ப்ராசஸ் முடிச்சாச்சு. இது 2ம் பெரிய ப்ராசஸ். அடுத்த 2 ப்ராசஸ் வந்து சின்னதுதான். அது ஈஸியா முடிச்சிடலாம். கிளியரா? சோ நீங்க வேணா ஒரு கிளான்ஸ் நோட்ஸ்ல பாருங்க. கிளியரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. கிளியரா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது இதுல இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல எதுவும் கேட்க முடியலன்னா நீங்க ஆஃப்லைன்ல மீட் பண்றீங்களா அப்ப கூட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆன்லைன்ல படிக்கிறதுனால அங்க மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீ ரெகுலர் கிளாஸ் வரப்ப 12th போர்ஷனுக்கு வரல வர்றப்ப கேட்டு தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் போலாமா? சாட் பண்ணுங்கப்பா. போலாமா? ஓகே. அடுத்த ப்ராசஸ் வந்து ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸ்ல பிரஷரை வந்து நம்ம கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும். அதான் பிளான். வழக்கம் போல சைட் வால்லாம் இன்சுலேட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டேன். பிஸ்டனும் இன்சுலேட்டடு. அதுல ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸோட பிரஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. ஸோ as it is நான் என்ன பண்றேன்னா பாட்டம் சைட்ல இருந்து ஹீட் கொடுக்குறேன். நான் ஹீட் கொடுத்ததுனால ஹீட் ஆடட் ப்ராசஸ்னு டைட்டில் அப்டேட் பண்ணிருக்கேன். நான் ஹீட் கொடுத்தவொடனே இங்க இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் ஹீட்டை வாங்கிக்கும். வாங்கிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப பிஸ்டன் மேல போய் மோதும். சோ தட் பிஸ்டன் மூவ் ஆகும். பிஸ்டன் அதுவா மூவ் ஆனதுனால ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு சொல்லலாம். பிஸ்டன் மேல போயிருக்கிறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நேச்சுரலா ப்ரெஷர் குறையணும். ஆனா நம்மளோட பிளான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ங்கிறதுனால ப்ரெஷர் மாறக்கூடாது. அப்ப இங்க P1னா அதே P1 தான் வரும். அதை நான் Pன்னு மாத்திக்கிட்டேன். நாம ஹீட் கொடுத்ததுனால டெம்பரேச்சர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால டெம்பரேச்சர் T1ல இருந்து T2 என்ன ஆயிருச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா dQ/μdt. ப்ரெஷர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றப்ப வர ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு சிபின்னு பேரு. அதனால சிபின்னு எழுதிட்டேன். தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லாவை எழுதியிருக்கேன். எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. லாவை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஆகும். போன ப்ராசஸ் அதுக்கு முந்தின ப்ராசஸ் எல்லாம் ஏதாவது ஒரு டேர்ம் ஜீரோவா இருந்தது. இப்ப இங்க வந்து அந்த மாதிரி எந்த டேர்மும் ஜீரோவா இல்லை. அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அதாவது ஐசோபேரிக் ப்ராசஸ் இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா என்ன கிடையாதுன்னா எந்த ஸ்பெஷல் ஈக்குவேஷனும் கிடையாது. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனே அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? ஓகே. இப்போ பிஸ்டன் மூவ் ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் ஒர்க் டன் பை தி சிஸ்டம். அந்த ஒர்க்கை நாம டெரைவ் பண்ணணும். ஒர்க்கோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்டெக்ரல் பிடிவி அதை எழுதிட்டேன். ஸோ டிவின்னு இருக்கு. அதனால வால்யூமோட லிமிட் போடுறேன். விச் இஸ் V1 to V2. V1 to V2ன்னு போட்டாச்சு. ப்ரெஷர் கான்ஸ்டன்டானு செக் பண்ணுங்க. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் நிம்மதி. ஜஸ்ட் அதை வெளியே எடுத்துட்டா போதும். டிவியை இன்டெகிரேட் பண்ணா வீணு வந்துடும். லிமிட் V1 to V2. அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா P into V2ன்னு வந்துடும். மைனஸ் லோவர் லிமிட் போட்டீங்கன்னா விக்கு பதில் V1 வந்துடும். ஸோ ஒர்க்கோட ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு. போன ப்ராசஸ்லயும் அதுக்கு முந்தின ப்ராசஸ்லயும் ப்ரெஷர் வேரியபிள். அதனால ஒர்க்கோட ஃபார்முலா டெரைவ் பண்றது நம்மளுக்கு டஃபா இருந்தது. இந்த ப்ராசஸ்ல ஈஸியா டெரைவ் பண்ணலாம். ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால அதை வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுல இந்த ப்ரெஷரை உள்ள கொண்டு போயிட்டா PV2 மைனஸ் PV1 வரும். அது அப்படியே இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரா மாத்தலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சப்போர்ட். அது எப்படி மாத்துறது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to μRT. அப்ப PV2 is equal to μRT2ன்னு எழுதலாம்.
PV1 is equal to mu r T1 எழுதலாம். நான் ஏன் P2 P1 போடலைன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அதனால அதை அப்படியே வச்சிருக்கேன். வால்யூம் டெம்பரேச்சர் வேரி ஆகுறதுனால அதுல சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்க இருக்கிற PV2க்கு பதில் mu r T2ன்னு எழுதலாம். இங்க இருக்கிற PV1 உள்ள பெருக்குனா PV1 வரும், அதுக்கு பதில் mu r T1 எழுதலாம். ஸோ mu r வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா T2 மைனஸ் T1 வரும். ஸோ நாம இப்ப டெரைவ் பண்ணிருக்கிற ஒர்க் வந்து பைதி சிஸ்டத்துக்கான ஒர்க். டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? கிளியரா? ஸோ அடுத்து 3 கிராஃப் வரையணும். பிவி கிராஃப், விடி கிராஃப், பிடி கிராஃப். நீங்க பாருங்களா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பிவி கிராஃப் இப்படி இருக்கும் பாருங்க. ப்ரெஷர் மாறவே இல்லை, வால்யூம் ஆனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பிடி கிராஃப், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, கிராஃப் வரைஞ்சாச்சு. அடுத்து விடி கிராஃப், வால்யூம் டெம்பரேச்சர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லாஜிக், அதனால கிராஃப் இப்படி வரும். ஸோ 3 கிராஃப் வரைஞ்சாச்சு. இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான்ப்பா. ஐசோபேரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கடைசியா இதுல கம்ப்ரஷன் லாஜிக் யோசிக்கணும். ஸோ நான் நேரா என்ன பண்றேன்னா இந்த மெயின் டயக்ராம் போறேன். பிஸ்டன் மேல நாம கை வைக்கணும். அப்ப ஆன் தி சிஸ்டம், கீழே இறக்கணும். ஸோ அப்போ ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். அப்படி கீழே கம்ப்ரஸ் பண்றதுனால கம்ப்ரஷன் ப்ராசஸ். நீங்க கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். கம்ப்ரஸ் பண்றப்ப இங்க இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதும். மோதி ஹீட் ஜெனரேட் ஆகி வெளியே ஹீட் போயிடும். அதனால ஹீட் ரிஜெக்டட் ப்ராசஸ். ஹீட் வெளியே போறதுனால டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஆனா ப்ரெஷரை மாத்தாம பாத்துக்கிறணும். இதுக்கான ஒர்க் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏற்கனவே டெரைவ் பண்ண ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும், அவ்வளவுதான். ஏற்கனவே டெரைவ் பண்ண ஃபார்முலால ஏன் மைனஸ் வருது, கம்ப்ரஷனுங்கிற வார்த்தைக்கு வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாது, நாம எப்படி இதுக்கு டெரைவ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி டெரைவ் பண்ணோம். அப்படி டெரைவ் பண்ண ஆன்சர் மைனஸோட வரும். அதான் காரணம். நான் 2 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், அது ரெண்டையும் எழுதியிருப்பேன். ப்ரெஷர் வால்யூம்ல ஒரு ஃபார்முலா, டெம்பரேச்சர்ல ஒரு ஃபார்முலா. இதுக்கு மட்டும் 2 ஒர்க் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. மித்ததெல்லாம் ஒரு ஒர்க் ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணியிருப்போம், அதுவே போதுமானதுதான். டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த ப்ராசஸ் போலாமா? இப்ப ஃபோர்த் ப்ராசஸ் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ்ல வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ நான் அதே சிலிண்டர் எடுத்துக்கிட்டேன். சைடு வால்லாம் இன்சுலேட்டட், பிஸ்டனும் இன்சுலேட்டட். உள்ள ஒரு கேஸ் இருக்கு. கேஸோட ப்ரெஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. நான் பாட்டம்ல இருந்து ஹீட் கொடுக்குறேன். ஹீட் கொடுத்ததுனால ஹீட் ஆடட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அப்படி நாம ஹீட் கொடுத்தா இங்க இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் ஹீட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி பிஸ்டன்ல மோதி பிஸ்டனை மேல தூக்கிடும். அப்போ பிஸ்டன் மூவ் ஆயிடுச்சுன்னா வால்யூம் மாறிடும். அதனால பிஸ்டன் இதுல என்ன ஆகக்கூடாதுன்னா மூவே ஆகக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எப்படியாவது ஏதாவது பண்ணி பிஸ்டனை மூவ் பண்ண விடாம தடுத்துடணும். பிஸ்டன் மூவ் ஆனாதான் ஒர்க்கு. பிஸ்டன் மூவ் ஆகாததுனால ஒர்க்கு 0. ஸோ அப்போ பிஸ்டன் மூவ் ஆகலைன்னா வால்யூம் மாறவே மாறாது. ஸோ வால்யூம் V1 இருக்கும், அதை Vன்னு மாத்திட்டேன். நாம ஹீட் கொடுத்ததுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டெம்பரேச்சர் T1 T2 என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நாம ஹீட் கொடுக்குறோம், கேஸ் மாலிகூல்ஸ் ஹீட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸைட் ஆகி பிஸ்டனை பிடிச்சி தள்ள பார்க்கும். பிஸ்டனை தள்ளவே முடியாததுனால ப்ரெஷர் ஆஃப் கேஸ் மாலிகூல் இன்க்ரீஸ் ஆயிடும். ஒருவேளை நாம செஞ்சு முடிக்க முடியலனாவே ப்ரெஷர் ரைஸ் ஆயிடும். அப்ப இங்க இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸுக்கு பிஸ்டனை மூவ் பண்ண முடியல. அதனால ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா C is equal to dQ divided by mu dt. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல அதை CVன்னு எழுதலாம். தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா dQ is equal to dW plus du. ஸோ நம்மளுக்கு வந்து ஒர்க்கு 0. ஒர்க்கு 0ன்னு போட்டா dQவும் duவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்குன்னு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் எதுவும் கிடையாது. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்க எழுதியிருக்கேன், PV is equal to mu RT. 3 கிராஃப் வரையணும். ஃபர்ஸ்ட் கிராஃப் PV கிராஃப்.
V கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. V கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து VT கிராஃப். VT கிராஃப்ல பாருங்க, V கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. V கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து PT கிராஃப், ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். ஸோ அப்ப டேட்டாஸை வச்சு இந்த 3 கிராஃப் என்ன பண்ணணும் போடணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பொதுவா ஹீட்டை நீங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் ரெண்டுமே என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஹீட்டை கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் ரெண்டுமே என்ன ஆகும்னா குறையும். அதை ஒரு கீ பாயிண்டா எழுதியிருக்கேன். இந்த கீ பாயிண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். எதுக்கு நான் இதை எழுதியிருக்கேன், இதனால என்ன அட்வான்டேஜ்ங்கிறதுலாம் டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ இன்னைக்கு இப்ப இதுவரையும் படிச்சிருக்கிற இந்த 4 ப்ராசஸ் தான்ப்பா தெர்மோடைனமிக்ஸோட மேஜர். இதை படிச்சாச்சு. இதை தேவையான அளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு டிவிஷனா நம்ம என்ன பண்ணலாம்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டே வரலாம். ஸோ இன்னும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிக்கல. ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிக்கணும்னா நாம இதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஒரு 7-8 ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு பார்க்க முடியாது, அது அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். நீங்க அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள இந்த 4 ப்ராசஸை நல்லா படிச்சுட்டு வாங்க. நான் வீடியோவை இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு காலைல போட்டுருவேன். ஸோ நீங்க வீடியோவையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ் இதை உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தா திருப்பி 1.5 மணி நேரம் போயிடும். ஸோ அதனால பெருசா ரிவைஸ் பண்ண முடியாது. மேஜர் மட்டும் தான் ரிவைஸ் பண்ண முடியும். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல கம்ப்ரஷன் ப்ராசஸ், எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வால்யூம் மாறினாதான் சொல்ல முடியும். இதுல வால்யூம் சேஞ்ச் ஆகாது. அதனால நீங்க ஹீட் ஆடட், ஹீட் ரிஜெக்டட்னா சொல்ல முடியும். கொடுத்தா ஹீட் ஆடட், வெளியே ஹீட் வந்துச்சுன்னா ஹீட் ரிஜெக்டட். ஹீட் ஆடட்ல டெம்பரேச்சர், ப்ரெஷர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் ரிஜெக்டட்ல எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். அதை தான் கீ பாயிண்ட் எழுதியிருக்கேன். வாட் இட் மீன் அது புரியும். ஹவு இட் டு பி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது ப்ராப்ளம் வரப்பதான் தெரியும். நியூமரிக்ஸ் வரப்ப பார்த்துக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓவராலாவும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் படிச்சிருக்கோம். எல்லா பாயிண்ட்ஸும் படிச்சிருக்கோம். எதையும் மிஸ் பண்ணல. எல்லா பாயிண்ட்ஸும் படிச்சிருக்கோம். எல்லா பாயிண்ட்ஸும் படிச்சிருக்கிறதுனால எப்படிப்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் டீல் பண்ணிடலாம். எல்லா ப்ராசஸ்லயும் கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன் ரெண்டுமே பார்க்கிறோம். கான்ஸ்டன்ட் வால்யூம்ல கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன் வராது. ஹீட் ஆடட், ஹீட் ரிஜெக்டட். கொடுத்தா டேட்டாஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெளியே வந்தா டேட்டாஸ் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் மாறக்கூடாது. பிஸ்டன் மூவ் ஆயிருச்சுன்னா வால்யூம் மாறிடும். பிஸ்டனை மூவ் பண்ண விடாம பாத்துக்கிறணும். ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். பிஸ்டன் மூவ் ஆகாததுனால ஒர்க் 0. ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓவராலா ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓவராலா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓவராலா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு எதுவும் ஓவரால் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து லாக் அவுட் ஆயிக்கலாம். சிவநாத் இன்னைக்கு நைட்டு கால் பண்றா. 12th வீடியோ டீடைல்ஸ் பத்தி சொல்லணும். வித்யா சார் மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடலாம். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணனும் சார். பண்ணிடலாம் சார். சொல்லுமா. சார் எனக்கு லாகின் ஆக மாட்டேங்குது சார் வெப்சைட் குள்ள. நான் செக் பண்ண ஆகுது. உனக்கு கிளாஸ்ல நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே சார். ஓகேமா. வித்யா லீவ் மீட்டிங்னு ஒன்னு இருக்கும், அது கொடுத்துருங்க. அது அதுவாவே ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடும். வித்யா வித்யா